காஞ்சிபுரத்துக்கு வந்து எந்த ஒரு வசதியுமே செஞ்சு தர மாட்டாங்கிறாங்க. நிறைய பண்ணிட்டீங்க உங்க குடும்பத்துக்கு. ஜனங்க பட்டினி தானே கிடக்குறாங்க. பொதுவா யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு எல்லாம் வெறியில தான் இருக்காங்க. பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவன் பதவியை தேடி போவான். மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறவன பதவி தேடி வரும். ஓட்டு கேட்க வந்ததுதான். இன்னமும் நாங்க அந்த ஊர்ல அந்த ஆளை பார்த்தது இல்ல. அத பத்தி கேட்க நீங்க ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? இந்த ஆட்சி வந்தபடி எதுவுமே எங்களுக்கு செய்யவும் இல்ல. அப்ப எதுக்கு தான் அரசாங்கம் எல்லாத்துலயும் ஊழல் பண்ணி அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சொகசா வராங்களே, அவங்களுக்கு எங்க வந்து பணம்? மேற்கே விதைத்த சூரியன் என்னை கிழக்கே முளைக்க ஆணையிட்டோம். தோன்றிட ஏதும் தடை இருந்தானை தூண்டி எடுக்கவே துணிந்து விட்டான். ஒருவன் நினைத்து விட்டான் உலகமே தொடங்கும் சுடும் தீமைகளை படிப்போம். 4 நாளைக்கு தண்ணி வரும், அப்புறம் 1 மாசத்துக்கு தண்ணி வராது. எல்லாம் கெட்டு போய் கிடக்கு. செய்யறாங்க செருப்பு இல்ல ரோட்ல நடக்க முடியல. நீ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களா எம்எல்ஏ? அவங்க எல்லாம் திரும்ப வந்து உங்களை பார்த்தாங்களாமா, சந்திச்சாங்களாமா? ஆளை கருப்பா சிவப்பான்னு தெரியாது. தண்ணி பிரச்சனை தான். அப்புறம் ரோடு காடு ஒண்ணு சரியில்லாம இருக்கு. ஏரி பாத்தீங்கல்ல? பாத்தீங்கல்ல ஏரியா? மாமா கணக்கலாவது ஏரியில குளிச்சு தண்ணி ஒரு நேரம் அந்தில போகுது, காலையில வெள்ளம் மோட்டர் அடிக்கடி கெட்டு போகுது. அது செய்ய மாட்டேங்கிறாங்க. கார் விடுறாங்க, ஒக்கணத்துல விடுறாங்க, இப்படியே விடுறேன்னு சொல்றாங்க. எல்லாம் சொல்றாங்க, ஜெயிச்சு விட்டாங்கன்னா செய்ய மாட்டேங்கிறாங்க, நினைச்சோட பார்க்க மாட்டேங்கிறாங்க. பொதுவா யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு எல்லாம் வெறியில தான் இருக்காங்க. தேங்க தான் கட்டி இப்பதான் கட்டினது 4-5 மாசம். உள்ள இருக்க பலவே நிறுத்தாவில எப்படி அது கட்டினது லட்சம். அப்படி மேலோட ஆறுலையும் தகவலாம் கொடுத்துட்டோம். இன்னும் வந்து பார்க்கல. ஓட்டு வாங்கறதுக்கு முன்ன ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வந்துட்டு போனோம். அப்புறம் இருங்க இங்க நாங்கெல்லாம் ஆளே பார்த்தது இல்லை. நாக்கடை எல்லாம் கட்டி விட்டு ராமடி சொல்லலாம் தெரியுது. திரும்பி பார்க்க ஆள் இல்லை. அந்த மதுவை ஓட்டிட்டு போற மதுவை நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம். அந்த மதுவை சரி பண்ண முடியல. ராத்திரில 4 பேர் உழுவுறானோ ஏந்திரிக்கிறானோ. ஓட்டு கேட்க வந்ததுதான். இன்னமும் நாங்க அந்த ஊர்ல அந்த ஆளை பார்த்தது இல்லை. கட்சி சார்பிலே போக வேண்டாம். நீங்க தனிச்சு நிக்கிறது தான் நல்லது. தனிச்சுதான் நிக்கிறேன், மக்களை நம்பிதான் நிக்கிறேன். அதான் சொல்றேன், நீங்க நில்லுங்க. உங்களை கூப்பிடுறாங்க, தலைவனா கூப்பிடுறாங்க. தண்ணி தான் பிரச்சனையே எங்களுக்கு அதிகமா. ரோடு வசதி தேவைதான். 2026 எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு சுயேட்சை வேட்பாளராக நிக்கிறேன். தனிச்சு நிக்கிற மக்களுக்காக செய்வோம். சரிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதெல்லாம் செய்ய சொல்லுவோம். பிரச்சனை இல்லை. மக்கள்கிட்ட சொன்னாங்க செய்வாங்க. ஓட்ட குழியை இறங்கிட்டு புதுசா குழி தோணுங்க. நல்ல மக்கள்ல சொல்லுவாங்க. சரி, பிரச்சனை இல்லை. சரிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பஸ் இங்க வரல. ரோடு இந்த ரோடு போடணும். ஜனம் காத்து வரல சாமி தரும் பல நூறு வர அண்ணனுன்னா அண்ணனையா அன்புக்குள்ள மன்னனையா ஊரெல்லாம் கொண்டாடும். இங்க எங்களுக்கு இந்த ஏரி தான் இப்ப அடிவாட வசதி கம்மியா இருக்கு. ஏரியை தான் ஒண்ணுமே செய்யாம வச்சிருக்காங்க. நாங்களே எவ்வளவோ முயற்சி பண்ணி பாத்துக்கிறோம். இந்த ஏரியை வந்து எங்களுக்கு சுத்தம் செஞ்சு கொடுக்காம இப்ப தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காஞ்சிபுரத்துக்கு வந்து எந்த ஒரு வசதியுமே செஞ்சு தர மாட்டாங்கிறாங்க. இந்த ஒரு ஆப்ரேட்டரா இருக்கிறேன். ஆனா அந்த டேங்கு மோட்டர் கொட்டாயில இறங்கி மோட்டர் போட முடியல. இவ்வளவு தண்ணி கட்டி போகுது. தேங்க இடிச்சு உழுவ போகுது. 35 வருஷம் 40 வருஷம் ஆகுது கட்டி. உள்ள எல்லாம் படப்படன்னு கொட்டி போச்சு. எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்களும் இந்த ஆட்சி வந்தபடி எதுவுமே எங்களுக்கு செய்யவும் இல்லை. சம்பளமும் ஏத்துல. தண்ணி வசதி கம்மியா இருக்கு. ரோடுலாம் இந்த ரோடுலாம் வீணா போய் கிடக்கு. அந்த பாலத்துக்கு தவிர்த்து போய் பாருங்க, பொத்து போய் நிக்குது. அதை செய்யறேன், நானும் செய்யல. ஓட்டு வாங்கிட்டு போனதோட சரி வரவே இல்லை. எல்லாம் செய்யறான், ஊரை காப்பாத்துறான், எல்லாம் பாக்குறான் அப்படின்னு தான் சொல்லி ஓட்டு கேட்டாங்க. அது முப்படு வரவே இல்லை. சரிம்மா, அப்படிலாம் நம்ம இருக்க கூடாதுங்கிறதுக்காக எந்த கட்சியிலும் இல்லாம ஜாதி சம்பந்தமாவும் இல்லாம தனிச்சு மக்கள்ல ஒரு ஆளா நான் வரேன். பாப்பா வருவ, நீ நல்லா வருவப்பா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சிரிச்ச முகம், நீ வருவ. நான் உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள ஒருத்தனா இருக்கணும். தண்ணி பிரச்சனை, ரோடு பிரச்சனை, இதுவதான் எங்களுக்கு கஷ்டம். காரு வர மாட்டாங்குது எங்களுக்கு. அடிக்கடி நாங்க போனோம். நாக்கடையை விட்டு வர ஏரியில குளிக்க முடியுதா? பொழுதுக்கு வேலை செஞ்சுட்டு வந்தா வெயில்ல குளிக்க முடியுதா? எங்களுக்கு விழுந்து ஓட்டு கேட்கும் போதாப்பா வந்தாங்க. மறுபடியும் இந்த பக்கமே ஆளை பார்க்க முடியாது. கேட்டாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் மாறணுமா வேணாமா? மாற வேண்டியதான். அப்ப நீங்களும் மாறணும் தானே? நாங்களாம் ஓட்டு போடுறோம் தான் சொல்றோம். யாருக்கு? உனக்கு போடுறோம் தான் சொல்றேன். நான் கட்சி ரீதியா வரல, ஜாதி ரீதியா வரல, மக்கள்ல ஒரு ஆளா நான் வரேன். சுயேட்சையா உங்க நம்பி நிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? 10 பேர் 5 பேர் இருக்கும். போடுறப்பா தண்ணி சரியா இல்ல, ரோடு சரியில்லை, இந்த ஏரி வந்து சுத்தம் இல்ல. அதனால வந்து காவா வந்து ரொம்ப சாக்கடையை விடுறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கணும். மெயின் விளையாடுற கிரவுண்டு தான் இருக்கு. தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எம்எல்ஏ ஓட்டு கூட பண்ணல. அதான் மாற்றத்தை கொண்டு வரணும். பார்த்து தனிச்சு வரேன். இப்ப சுயேட்சையா மக்களுக்காக தான் வரேன். சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணதான் மாற்றம் கொண்டு வர முடியும். நீங்க நம்புற மாரி நீங்க செய்யணும். கண்டிப்பா கண்டிப்பா நம்பிக்கை காப்பாற்றுவோம்.